ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டிஎம்எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டூம்ஸ்டே ஸ்மக்லர் ஐ ட்ரேட் ஸ்பைசஸ் ஸ்ட்ரிப் ஃபார் அ கோல்டு பேர்ஸ் அப்படிங்கிற மனுவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட் 4 வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். அப்போ தான் இந்த சாப்டர் உங்களுக்கு புரியும். அப்புறம் வீடியோட டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க கைஸ். என்ன தான் எனக்கு மென்டல் ஹெல்த் அடி வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து டெய்லியும் வீடியோ போட பார்க்குறேன் கைஸ், ஒரு 11 நிமிஷமாச்சும். அதனால் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க கைஸ். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஹீரோ வந்து சூரோனோட அப்பா கிட்ட ஃபுட்டுக்காக கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பான். கான்ட்ராக்ட் பண்ணி முடிச்சுட்டு வேறு எங்கேயோ கிளம்பியிருப்பான். அதோடு தான் முடிச்சிருப்பான். அப்போ அதோட நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஆரம்பத்தில் கிரேரட் டி டிஸ்ட்ரிக்டை தான் காட்டுறானுங்க. எல்லா பேரும் பொங்கச்சோறு போடுற மாதிரி எல்லாரும் கூட்டமாக வந்து நிற்பானுங்க. அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தனும் பார்த்தியா, அவனே நோஞ்ச மாதிரி இருக்கான், அவன் எப்படி நமக்குலாம் பாஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இவ்வளோ நேரம் இவன் யாரை பற்றி சொன்னாங்கிறத நமக்கு இப்போ தான் காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோ பத்து லூலு போகணும், பாஸ் பங்குனி வெயில் வேற பல்ல காட்டிக்கிட்டு பளிச்சுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிட்டு இந்த ஒளியே இல்லாத இந்த மக்களோட மனசெல்லாம் பளிச்சுன்னு மாறுற அளவுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மேடை மேலே ஏறிப்பான். அதே சமயத்தில் கூட்டத்தில் இருக்க 2 பேரில் ஒரு பையன் பேசுகிறான். இந்த கிரேரட் சிட்டியில் உயிரோடு இருக்கவங்களாம் வந்தாச்சு, ஏன் இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்கன்னா இவன் தான் நம்மளோட தலைவரா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இந்த பொண்ணு சொல்கிறா, யார் வந்தாலும் பரவாயில்ல, இனி நம்மக்கிட்ட இழக்கிறக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ஹலோ எவ்ரி ஒன், என்னோடய பேர் தான் ஜென்யாங். நான் தான் உங்களோட புது தலைவராக இருக்க போகிறேன். என்னோடய ஆர்கனைசேஷன் வந்து உங்களோட கிரேரட் டி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பேஸை வந்து உருவாக்கலான்னு இருக்கும். அதனால் இனிமேல் நான் தான் உங்கள் பாஸாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு கைத்தட்ட போகிறாங்கன்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருந்தால் சுற்றி இருக்கவங்கலாம் நம்ம ஹீரோ முகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து என்னடா சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சரி சமாளிக்கிறவமா என்னமாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், மக்களே இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எல்லாத்துக்கும் இலவசமாக முட்டை ஒன்று கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுப்பேன், அதில் நீங்கள் உறுதியை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதை கேட்ட மக்களுக்கு அப்போ தான் கண்ணில் ஒரு உயிரோட்டமே வந்திருக்கும். நம்ம ஹீரோ சொல்ல வரதையும் காது கொடுத்து கவனிச்சிக்கிட்டு இருப்பானுங்க. அதுலேருந்து 2 பேரும் நம்ம ஹீரோ உண்மையை தான் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியிலே முன்னாடி வந்து நம்ம ஹீரோ கூட கேட்டிருப்பான். இந்த மாதிரி உண்மையை தான் சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் என்னை வந்து ஒரு லாயலான ஒரு பாஸை ஏற்றுக்கிட்டு எனக்கு கீழே வேலை பார்த்தா அதுக்கு சன்மானமாக உங்களுக்கு ஃபுட்டை கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை எந்த ஒரு ஆபத்தையுமே நெருங்க விட மாட்டேன். இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தினால உங்கள் மனசில் நிறைய குழப்பம் இருக்குதுன்னு எனக்கு புரியுது, இவன் கூட சேரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்தெல்லாம் போக்குறதுக்காக தான் எனக்கு கீழே வேலை செய்கிற எல்லாத்துக்கும் வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே முன்பணமாக ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட மக்களும் பாஸ் வாழ்க பாஸ் வாழ்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இப்போ வேலையை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம இருக்க டி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜாம்பிஸோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இங்கே ஒரு சிமெண்ட் வாலை வந்து கட்ட போகிறோம். ஏற்கனவே ஒரு முள்வேலி இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு சிமெண்ட் வால் கட்டினா தான் நம்ம சேஃபாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம இந்த மாதிரி இடிஞ்சு போன வீட்டில் இனிமேல் வாழக்கூடாது, நம்ம மனுஷங்கள் மாதிரி வாழணும், எலிகள் மாதிரி சந்து பொந்துக்கள்லாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வீடை வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட மக்களும் இதெல்லாம் நடக்குமா பாஸ் இங்கே, ஏன்னா இங்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ, அட அதுக்கு தாப்பா நான் உங்கள் பாஸ் இருக்கேன், எல்லோரும் ஜாலியாக இருங்க, நான் இருக்க வரைக்கும் எந்த ஒரு கவலையும் வேணாம், உங்களுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் அப்புறம் வாட்டர் எல்லாமே நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ பக்கத்தில் இந்த லூலு பொண்ணும், ஆமாம் பாஸ் உண்மையை தான் சொல்கிறாரு, அவரை நீங்கள் வந்து நம்பலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாஸ் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி செய்யாமல் விட்டதில்லை, அதனால் இந்த விஷயத்தையும் செஞ்சு காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூலு பொண்ணும் கரகோஷம் பண்ண, அதை சுற்றி மக்களும் கரகோஷம் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோ வாழ்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதுதான் தேவைப்படுது அப்படி இப்படி திங்க் பண்ணுற நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதே சமயத்தில் இந்த மக்களை தான் காட்டுறானுங்க. அடே வழியை ஓடுங்கடா, நான் தான் கான்ட்ராக்டில் போய் சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக ஓடிட்டு இருப்பானுங்க. அதில் இருக்க ஒரு பொண்ணு, ஹலோ மேன், லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு போகணுங்கிற ரூல் இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்க, அவனும் எதுவுமே கண்டுக்காமல் கொடுன்னு ஓடி இருப்பான். இப்போ எப்படியோ சமாளித்து ஒரு வழியாக லைன் ஃபார்ம் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ லைனில் ஃபஸ்ட்லேருந்து ஒருத்தனும் நம்ம ஹீரோ முன்னாடி வரான். என்னோடய வயசு வந்து 17ங்க, என்னோட பேர் வந்து லீ ஹுவா, என்கிட்ட நிறையவே நாலேஜ் இருக்குது, ஓரளவு கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ, உங்களுக்கு மாத சம்பளமாக 10 கிலோ அரிசி 3 கிலோ மீட்டு, இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஓகே, எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி கான்ட்ராக்ட் முடிஞ்சு அங்கிள் பையை போய் சந்திங்க, அவர் உங்களுக்கு வேலை சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்தது நீங்கள் தான், உங்களோட கான்ட்ராக்ட் வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்ல, பாஸ் இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு நாலேஜும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஷாக்காயிட்டு, லூலு அவனை பற்றி சொல்லுன்னு சொல்ல, பாஸ் இவனோட பேர் வந்து ஜாங்டி, வயசு வந்து 24, இவன் வந்து டியர் 1ல் இருக்க சீரம் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இப்போ ஒருத்தன் போனானே அவன்கிட்ட இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருக்குது, என்னன்னு தெரியுமா, அதான் பாஸ் பழம் அப்படின்னு சொல்ல, சரியாக சொன்னேன்,
அதனால் நீ வந்து கட்டட வேலைக்கு வந்து யூஸ் ஆவ. இவ்வளவு முக்கியமான வேலை செய்ய போகிற உனக்கு 20 கிலோ அரிசி அப்புறம் 6 கிலோ ஃப்ரெஷ் மீட் இதுதான் உனக்கு மாத சம்பளம். தலைவரே ரொம்ப நன்றி, தேவைக்கு அதிகமாகவே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பியிருப்பான். இப்போ அப்படியே தொடர்ச்சியாக ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக வந்து கான்ட்ராக்டரை சைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக அந்த கான்ட்ராக்டும் சைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாஸ் உயிரோடு இருந்தவங்க எல்லாருமே வந்து கான்ட்ராக்டில் வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ சரி லூ, மக்கள்கிட்டலாம் பேசி கான்ட்ராக்ட்லாம் போட்ட பின்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னியே, அதுதான் இந்த டேக்ஸை பற்றி இப்போ சொல்லுன்னு சொன்னோன்னே இப்போ இவளுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. பாஸ் நான் உங்ககிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், கிரேரட் டவுன்னு ஒன்று இருக்குது, அதை சுற்றி தான் ஏலேருந்து எள்ளு வரைக்கான டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கிரேரட் டவுன் தான் ஆட்சி செய்யும். நாங்கள் இந்த இடத்துல வந்து வாழ்கிறங்கிற ஒரு காரணத்துக்காகவே அதோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு 3 மாதத்துக்குமே எங்ககிட்ட இப்படி ஃபுட்டெல்லாம் வாங்குவானுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும், ஏன் இந்த இடத்த விட்டு போயிடலாமே பாஸ், எங்களை எங்கே தான் போக சொல்கிறீங்க, இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் கூட சாம்பிஸ் கையால் நாங்கள் சாகிறது தான் உறுதி. அது மட்டும் இல்லாமல் சாம்பிஸ்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அந்த ஒரு விஷயத்தால் எங்களோட கதை முடிகிறது எப்படியா இருந்தாலும் கன்ஃபார்ம் தான். அட லுலு எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற, இருந்தாலும் உங்ககிட்ட தான் நிறையவே பவர்ஃபுல்லான ஹியூமன்ஸ் இருக்காங்களே, அவங்கள வச்சு அவங்கள எதிர்த்து போராடலாமே அப்படின்னு கேட்க, எங்கே பாஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாஸ், ஏன்னா அவங்கக்கிட்ட பவர்ஃபுல்லான ஹியூமன்ஸ் இருக்காங்க எங்களை விட. அது மட்டும் இல்லாமல் கிரேரட் டவுன் வந்து இந்த மாதிரி அதோட ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 மாதத்துக்கு ஒருக்கா ஃபுட்டெல்லாம் டேக்ஸாக வாங்குறாங்க. இந்த டேக்ஸ்னாலே நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ எனக்கு புரியுது லுலு அப்படின்னு சொல்லியிருப்பான். லுலு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அவனுங்க டேக்ஸ் வாங்க வரதுக்குள்ளே நம்ம இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறி இருக்கணும். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட அதிக ஃபுட் இருக்கனால அவனுங்க இன்னுமே அதிகமாக நம்மக்கிட்ட ஃபுட்டு வாங்குவானுங்க டேக்ஸாக. அதனால் நம்ம அவனுங்க வாரதுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இன்னுமே அதிகமாக்கணும். ஓகே பாஸ், நீங்கள் சொல்ல வரது வந்து எனக்கு புரியுது. அப்புறம் லுலு ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நம்ம சிட்டிசன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர கோவத்தோட பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்புறம் லுலு எவ்வளோ வேகமாக சீரம்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோ வேகமாக வாங்கிரு, அவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பியிருப்பான் அங்கேருந்து. இப்போ அப்படியே சீன் கட்டாகி டீச்சிங் ஏர்போர்ட்டுக்கு தான் சீன் வருது. ஏர்போர்ட்டுக்கு மேலே ஃப்ளைட் பறந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரே திங்கிங், டாண்டனான் வேற கம்பெனியை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அவள் எப்படி பார்த்துக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குழப்பத்தோட போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் சென்யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கும். யாரான்னு பார்த்தா முன்னாடி இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பா. இப்போ நம்ம ஹீரோ டாண்டனா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பார்த்துருப்பான். ஏன்டா அப்படி அதிர்ச்சியாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டால் நம்ம ஹீரோவும், ஆமாம் என்னையை கூப்பிட ஏன் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, இப்போ அவளும் பேச ஆரம்பிக்கிறா. அடே முட்டா பயிரே, நான் கூப்பிட வராமல் யாரா வருவா, அது மட்டும் இல்லாமல் நீ தான் என்னோட பாஸ் மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வரலன்னா சாரி எப்படி கம்பெனிக்கு வருவீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஆமாம் நம்ம ஒன்றும் கம்பெனியை வந்து அரேஞ்ச் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, சாரிப்பா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, சரிவா கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாண்டானாலும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோவும் கம்பெனியை வந்து பார்க்குறான். இப்படி பார்க்குற அதே சமயத்தில் வந்து சென்யாங் எப்படி இருக்குது நம்மளோட சாய்ஸ் அப்படின்னு கேட்க, டாண்டனான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, சூப்பராக சாய்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாராட்டியிருப்பான். சென்யான் எவ்வளோ நேரம் தான் அப்படி வெளியே இருந்தே பார்க்க போகிற, வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் டாண்டனானும் உள்ளேயுமே வந்துடுறாங்க. டாண்டனான் சொல்கிறா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது, அதுவும் லாஸ்ட்டாக இருக்குது பற்றியே இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட், இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, அவங்களாம் பர்மனெண்ட்டாக வாங்கிட்டனால அதெல்லாம் நம்மளாம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். உள்ளே வந்து ரூமை சுற்றி பார்த்துருப்பான். நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோவும் சேரில் உட்காந்து அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த இடம் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை டாண்டனான், சூப்பராக சாய்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ டாண்டனான பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. பாஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட்களை சேர்க்காக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏமா டாண்டனான் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவா, எனக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுனா எப்படின்னே தெரியாதுமா, அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா இந்த இன்டர்வியூ எடுக்கிறத கொஞ்ச நாளைக்கு தள்ளி வை பாஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட டாண்டனான் பொண்ணு, ஹலோ பாஸ் ஏதோ சொன்னீங்களே நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெரிய ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கத்த ஆரம்பிச்சிருப்பா. ஏயா நான் எவ்வளோ வேலை தான் பார்க்குறது, இன்டர்வியூ கூட நீ எடுக்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கத்திக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோவும் சேரை விட்டு எந்திரிக்கிறான். டாண்டனான் என்னை மன்னிச்சிடு, எனக்கு நிறையவே ஒர்க் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நான் பார்க்குறதில்ல அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா ஒர்க் பார்க்க போகிற அப்படின்னு சொன்னால், நான் கேமை இந்த மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டா என்ன முட்டா பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உனக்கு கேமுக்கு முதல்ல ஸ்பெல்லிங்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ப்ளஸ் ஆகிட்டு கேட்க, நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ மற்ற வேலையில் மட்டும் பாரு, நான் கேமை கொண்டாடுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா அப்பக்கில் ஸ்பெல்லில் நமக்கு தான் ஆட்கள் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு, இப்போ நம்ம ஹீரோவும் டாண்டனான் நம்ம கம்பெனியை பற்றி சொல்லு, நான் இல்லாதப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் இன்கம் டேக்ஸ் கிட்ட நம்ம சைன் வாங்கியாச்சு, அதனால் நோ ப்ராப்ளம், அப்புறம் வந்து சட்டத்துறைக்கிட்டையும் நம்ம வந்து சைன் வாங்கியாச்சு, அதுலேயும் நோ ப்ராப்ளம், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறையவே ஃபோன் கம்பெனிக்கிட்ட வந்து நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், நம்ம கேமிங் வெளியாகும் போது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக அந்த கான்ட்ராக்டரோட லிஸ்ட்டெல்லாம் அந்த ஃபைலில் இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் பாஸ் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்குது, என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
இந்த மாதிரி ஃப்ரூட் ஃபோன் வந்து நம்மக்கிட்ட சூசகமாக ஒரு சைன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட நம்ம ஹீரோ அதெல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ இந்த சைனில் போட்டானா நம்ம ஹீரோட ஷேர்ஸ்லேருந்து பாதி அவனுக்கு போகும். இப்போ நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், சைன் கேட்டது இல்லாமல் நம்மளோட கேமிங் காப்பியையும் கேட்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருப்பான். சென்யான் நீ நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியா? ஏன்னா அது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனி கூட நம்ம டைப் பண்ணோம்னா நமக்கு நல்லாவே ரீச் ஆகும். ஏன்னா கேமிங்க்குன்னு வாங்குகிற ஃபோன் வந்து அந்த ஃப்ரூட் ஃபோன் தான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் இதுக்கெல்லாம். ஏன்னா அவங்களே வந்து ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்து கேட்பானுங்க, இந்த மாதிரி எங்களோட கம்பெனி கூட வந்து டைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வளர போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்குற டாண்டானும், ஏன்டா உனக்கு இங்கேருந்து தாண்டா இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வெயிட் அண்ட் வாட்ச்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு பின்னாடி போய் அவனுக்கான சேரில் வந்து நல்லா ஹாயப்படுத்திட்டு, டாடன் நம்மளோட கம்பெனி வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போகும், அப்போ நீ தான் என்னோட ரைட் ஹேண்டாக இருப்ப அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்னமோ உளறிக்கிட்டே இரு, எப்படி தான் உன்னோட கம்பெனி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்க்குறேன், சரி எனக்கு வேலை இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரூட் ஃபோனு இவங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியது தான். ஏன்னா இவங்களுக்கு மேலே ஒரு ஃபோனை க்ரியேட் பண்ணி இவங்கள மாதிரியே நம்மளும் கேமிங்க்கெல்லாம் காசு வாங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இந்த விஷயத்தை வந்து லேட்டராக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிடுவான். இப்படி நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோட எக்ஸும் வந்து தெரியாமல் நம்ம ஹீரோ மேலே அடிச்சிடும். அந்த பொண்ணு சென்யான்னு கூப்பிட நம்ம ஹீரோ ஃபேங்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, நீயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பார்க்குறதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். நம்ம ஹீரோ இனி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா பை பாய்.